பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தினத்தில் எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் அதிகாரங்கள் 4 முதல் 6 அதிகாரங்களில் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வவல்லமை தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 4வது அதிகாரத்திலே எருசலேம் முற்றுகையிடப்படுவதை சில அடையாளங்கள் மூலமாக காட்டப்படும்படி ஆண்டவராகிய தேவன் தாமே எசேக்கியேலுக்கு கட்டளையிடுகிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். ஒரு செங்கலை எடுத்து முன் வைத்து அது எருசலேம் நகரத்தை அதில் வரைந்து எப்படி அது முற்றுகையிடப்படும், எப்படி அது பாபிலோனுக்கு கொண்டு செல்லப்படும் என்பதையெல்லாம் ஆண்டவராகிய தேவன் ஒரு அடையாளமாக காட்டும்படி ஆண்டவர் எருசலேமுக்கு அங்கே எசேக்கியேலுக்கு கட்டளையிடுகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவது. காரணம் என்ன என்று சொன்னால், ஆண்டவர் தெரிவிக்கிறதான வசனங்கள், அந்த வார்த்தைகள் தெளிவாக இருக்க வேண்டும். ஆண்டவர் உவமைகளாலே பேசுகிற தேவன். உவமைகள் எதற்கு என்று சொன்னால் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். வசனங்களை தெளிவாக நாம் அறிந்து கொள்ளும்படியாக பல விதங்களிலும் ஆண்டவர் நமக்கு காரியங்களை காட்டுகிற தேவனாக இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதே போல் நீ இடது பக்கமாய் ஒருக்களித்து படுக்க வேண்டும் சில நாட்களுக்கு என்று சொல்லி ஆண்டவராகிய தேவன் 390 நாட்கள் வரைக்கும் இப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே கட்டளை கொடுக்கிறார். இஸ்ரவேலின் பாவத்துக்கும் யூதாவின் பாவத்துக்கும் விரோதமாய் தேவன் செய்ய நினைத்திருந்த தண்டனையை எசேக்கியேல் அடையாளமாக ஏற்றுக்கொள்ளும்படி தேவன் எசேக்கியேலுக்கு கட்டளையிட்டார். இடது பக்கமாய் எசேக்கியேல் படுத்த ஒவ்வொரு வருஷமும் அவர்களது பாவத்தின் ஒவ்வொரு வருஷம். அவன் எசேக்கியேலுக்கு வேறு கடமைகளும் இருந்தன. அவன் அவ்வாறு ஒரு நாள் முழுவதும் எடுக்கவில்லை. அதே போல் ஒரு 5வது வசனத்தில் ஒரு பக்கமாக எருசலேம் மேல் எசேக்கியேல் ஒரு பக்கமாக படுக்கும்படியாக ஒதுக்கப்பட்ட நாட்கள் 390 நாட்கள். அங்கே யூதா பாவம் செய்த வருஷங்களுக்கு இது நிகராகும். சாலமோன் ஆட்சி செய்த காலம் தொடங்கி எருசலேம் வீழ்ச்சி வரைக்கும் உள்ள காலங்கள் 390 வருடங்கள். இந்த 390 நாட்கள் ஆண்டவர் படுத்திருக்கும்படியாக செய்த நாட்கள் இந்த பாவம் செய்த 390 வருடங்களை குறிக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆம், அங்கே யூதாவின் வரலாற்றிலேயே அங்கே பாபிலோனுக்கு கொண்டு செல்லப்பட்டு அவர்கள் சிறையிருப்பில் இருக்கிறதான அந்த காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் எச்சரிக்கிறார். எருசலேமுக்கு அங்கே எதிராக படையெடுத்து வரும் பொழுது பெரிய பற்றாக்குறை ஏற்படும், பஞ்சம் ஏற்படும் என்பதையும் அடையாளமாக ஆண்டவர் சொல்கிறதான காரியத்தை குறித்து பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து இங்கே 5வது அதிகாரத்திலும் விக்கிரக ஆராதனையினால் தேவாலயத்தை எருசலேமின் மக்கள் தீட்டுப்படுத்தியதுதான் அவர்கள் மீது தேவனுக்கு உண்டான கோபாக்கினை. இந்த பயங்கரமான பாவத்தை குறித்து புதிய ஏற்பாடு விசுவாசிகளை எச்சரிக்கிறது. ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலர் கொரிந்தியருக்கு எழுதும்பொழுது 1 கொரிந்தியர் 3:17 சுட்டி காட்டி எழுதுகிறார். ஆம், இந்த தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமானதே அது நம்ம ஆலயத்தினுடைய பிரமாணம். ஆனால் பரிசுத்தத்துக்கு விரோதமாக எந்த காரியம் செய்தாலும் அது ஆலயத்தை தீட்டுப்படுத்திவிடும். அதன் மூலமாக கோபாக்கினையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு நமது சரீரமே புதிய ஏற்பாட்டில் நாட்களில் நமக்கு ஆலயமாய் பரிசுத்த ஆவியன் தெரிந்து கொண்டிருக்கிறார். அந்த ஆலயத்தை பரிசுத்தமாக காத்துக்கொள்ள வேண்டியது நமது கடமையாக இருக்கிறது. அங்கே கர்த்தருக்கு விரோதமாக இஸ்ரவேல் ஜனங்கள் முக்கியமாக இந்த விக்கிரக ஆராதனையை அதை ஆண்டவர் விட்டுவிட்டு மற்ற எதன் மீது நாட்டம் கொண்டாலும் அது விக்கிரக ஆராதனையாக மாறிவிடுகிறது. ஆம், இந்த விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு எச்சரிப்பு கொடுக்கிறது. ஆண்டவர் அது வெறுக்கிறதான ஒரு காரியம். அதற்கு அது கோபாக்கினையும் சாபமும் அதன் மூலமாக ஜனங்கள் மீது கடந்து வரும் என்பதை வேதம் சுட்டி காட்டுகிறது. அதே போல் மக்கள் சிலர் தங்களின் பாவ கொடூரத்தை தேவனுடைய தண்டனை வரும்பொழுது உணர்வார்கள். அவர்கள் ஒருவேளை மனம் திரும்பலாம். அந்த மனம் திரும்புகிற மனிதனுக்கு ஆண்டவராகி தேவன்
இறங்குகிற தேவனாக இருக்கிறார். அதே வேளையிலே பாவி மனம் திரும்பாவிட்டால் மரணாயுதங்களை உருவாக்குகிற தேவன். அவர் தண்டிக்கிற தேவன், நியாய தீர்ப்பை கொடுக்கிற தேவன், நீதியின் தேவன். இங்கே ஆண்டவருடைய எச்சரிப்பு அப்படியாய் கடந்து வருகிறதை நாம் குறித்து பார்க்கிறோம். கடைசி நாட்களிலும் ஆண்டவர் நமக்கு எச்சரிப்பை தருகிறார். எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி சூழ்நிலையில் அமைந்திருக்கும், நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும். அன்பற்ற சூழ்நிலை, தேவனுக்கு விரோதமான சூழ்நிலை, அக்கிரமங்கள் நிறைந்த சூழ்நிலை. ஆனால் இந்த சூழ்நிலையிலும் தேவனை நாம் எப்படி பற்றி கொள்ள வேண்டும் என்பதை வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. இந்த வசனங்களின்படி வாழ்ந்து கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்துவோம். ராஜா இந்த நாளிலும் மகிமையான காரியங்களை செய்தல்வாராக. பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன்.